இதே மாரி காங்கிரஸும், திமுகவும் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்ன? குறிப்பா திமுக வைக்கிற குற்றச்சாட்டு என்ன? பாஜக வந்து அவங்க ஆள்ற மாநிலத்துக்கு மட்டும் நெறைய பணம் தராங்க. தமிழ்நாட்டுக்கு பணமே தர்றதில்ல அப்படின்னு. இத தொடர்ந்து எல்லா விவாதத்திலயும் வச்சுட்டு இருக்காங்க. நேத்து நடந்த ஒரு டிவி விவாதத்தில கையும் களவுமா சிக்கிட்டாங்க. நம்ம நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுமந்த் ராமன் ஒருத்தர் இருக்கார். அவரு எல்லா இதுலயுமே வருவாரு. கிரிக்கெட்ல இருந்து சினிமா வரைக்கும் அத்தனையிலயுமே வருவாரு. அது அவருடைய திறமை. நம்ம வந்து அத பத்தி பேசுறதுக்கு இல்ல. அப்ப நேத்து வந்து ஒரு டிவி டிபேட்ல திமுகவினுடைய பிரதிநிதி வந்து இந்த மாரி பாஜக பணம் தரல, பணம் தரலன்னும்போது, சுமந்த் ராமன் கேட்கிறாரு, "என்ன பணம் தரல? எவ்வளோ பணம் தரல?" உடனே திமுகவினுடைய பிரதிநிதி வந்து, மெட்ரோக்கு தரல, அதுக்கப்புறம் வந்து 100 நாள் வேலை திட்டத்துக்கு தரல, அதுக்கப்புறம் வந்து கல்விக்கு தரல" இப்படின்னு அடுக்கடுக்கா அடுக்குறாரு. எதுக்கு தரலன்னு நான் கேட்கல. எவ்வளவு தரல? இன்னும் அவருக்கு பதில் தெரியல. அப்ப இன்னொருத்தர் இருக்காரு. அவர் பத்திரிக்கையாளர்ங்கிற பேர்ல தான் வருவாரு. ஆனா திமுககாரரு. அவரு உடனே குதிச்சு, 3,00,000 கோடி வரல அப்படிங்கிறார். இந்த 3,00,000 கோடியினுடைய கணக்கு நான் சொல்றேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும். மத்திய அரசு வரிய வாங்குது. வாங்கி ஒரு சதவீதத்த நேரடியா மாநில அரசுக்கு கொடுக்குது. இது 31% இருந்தது. திமுக, காங்கிரஸ் ஆட்சி செய்ற வரைக்கும். இப்ப இருக்கிற பிரதமர் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தபோது உயர்த்தணும்னு போராடி இருக்கார். போராடியவர் பிரதமர் ஆன உடனே அத 42% உயர்த்துறார். கிட்டத்தட்ட அவர் கேட்டதே 11% ஆமா. அவர் கேட்ட மாரி அவர் அத 42% உயர்த்துறாரு. இப்போ இந்த 42% இருக்குல்ல, இந்த 42% 100% கன்வெர்ட் பண்ணி, அதுல வந்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வரணும் அப்படிங்கிறதுக்கு பேரு தான் டெவல்யூஷன் ஃபார்முலா அப்படின்னு. இந்த டெவல்யூஷன் ஃபார்முலா படி அந்த 100% தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டிருந்தது 8%. அப்படி வந்துட்டு இருந்த 8% திடீர்னு ஒரு கட்டத்துல 4.9% குறையுது. பாவி மோடி. ஏன்னா, அவர் அப்ப ஆட்சியில இல்ல. இருந்திருந்தா நடந்திருக்காது. காங்கிரஸும், திமுகவும் கூட்டணியில இருந்தபோது 2013 இருந்து 14 காலகட்டத்தில நடந்த 15வது நிதி கமிஷன்ல 8% இருந்த தமிழ்நாட்டினுடைய பங்கு 4.9% குறையுது. குறைக்கிறாங்க. அப்ப திமுக வந்து அமைச்சர்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, அந்த அமைச்சர் பதவிய காப்பாத்துறதுக்காக அமைதியா இருக்காங்க. எத பத்தியும் சொல்லல. இப்போ இத கால்குலேட் பண்ணி தான் அந்த 8% 4.9% குறைஞ்சதுல்ல. சட்டசபையில நம்மளுடைய நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு என்ன சொல்றாருன்னா, 2,60,00,000 தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய நிதி வரல. 2,00,000 கோடி 2,00,000 கோடி. ம். 2,60,000 கோடி வரவேண்டியது வரல அப்படின்னு தங்கம் தென்னரசு சொல்றாரு. பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு 4.9ன்றது 4.8 குறையுது. 0.1% குறைக்கிறாங்க அவ்வளவுதான். ஆனா 3.1% குறைச்சது யாரு? திமுக, திமுக. காங்கிரஸ் கூட்டணி.